The next, disruptive selections. Centrifugal selections. உடைத்தல் முறை தேர்வு அல்லது மைய விலக்கு. Centrifugal means மைய விலக்கு. Disruptive selections. When homogeneous environment changes into heterogeneous environment, this type of selection is operational. இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஹோமோஜினஸ், ஹோமோ மீன்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது, ஹெட்டிரோ மீன்ஸ் இரண்டு வேறுபட்டது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. வென் ஹோமோஜினஸ் என்விரான்மெண்ட், ஒரே விதமான சுற்றுச்சூழலானது சேஞ்சஸ் இன்டு ஹெட்ரோஜினஸ், அது நிலைமாற்றம் பெற்று பல்வகை சுற்றுச்சூழல் நிலைகளாக மாற்றம் அடையும் போது இவ்வகை தேர்வு முறை செயல்படுத்தப்படுகின்றது. டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன்ஸ், அந்த தேர்வு முறையானது செயல்படுத்தப்படுகின்றது. டிஸ்ட்ரப்டிவ்னா உடைத்தல். The organisms of both the extreme phenotypes are selected, whereas individuals with average phenotypes are eliminated. இதில் வந்து என்னது, எக்ஸ்ட்ரீம் டைப், இந்த புறத்தோற்ற பண்புல மிகை பண்பு உடைய அந்த உயிரினங்கள் வந்து தேர்வு செய்யப்படுகின்றன. செலக்டட், whereas the individuals with average phenotype are eliminated. இந்த இதில் என்னது, இந்த தேர்வு முறையில் சராசரி புறத்தோற்ற பண்பு உடைய அந்த உயிரினங்கள் வந்து நீக்கப்படுகின்றன. எக்ஸ்ட்ரீம் மிகை பண்பு உடைய அந்த மிகை பண்பு உடைய புறத்தோற்ற பண்பு உடைய அந்த உயிரினங்கள் வந்து தேர்வு செய்யப்படுகின்றன. This result in splitting of populations into sub population and species. இது வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த இனக்கூட்டத்தை வந்து பிரிக்குது. எப்படி பிரிக்குதுன்னு பார்த்தோம்னா, என்னது, சப் பாப்புலேஷன்ஸ் துணை கூட்டமாகவும், இந்த இனக்கூட்டத்தை வந்து என்னது துணை இனக்கூட்டமாகவும் அல்லது என்னது துணை ஸ்பீசிஸாகவும் பிரிக்கின்றது. துணை ஸ்பீசிஸ் மீன்ஸ் துணை சிற்றினமாகவும் பிரிக்கின்றது. இந்த இனக்கூட்டத்தை என்னது துணை இனக்கூட்டமாகவும் அல்லது என்னது துணை சிற்றினமாகவும் பிரிக்கின்றது. This is a rare form of selections but leads to formation of two or more different species. இந்த அரிதான வகை தேர்வு முறையில் வந்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாறுபட்ட சிற்றினங்கள் தோன்றுகின்றன. ரேர் ஃபார்ம், ரொம்ப அரிதான செலெக்ஷன்ஸ். இந்த தேர்வு முறையானது ரொம்பவும் அரிதாக காணப்படுது. இது வந்து என்னது ஃபார்மேஷனாக உருவாக்குது. டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சிற்றினங்களை உருவாக்கக்கூடியதாக இந்த தேர்வு முறை காணப்படுகின்றது. இட் இஸ் ஆல்சோ கால்டு அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ். இந்த செலெக்ஷன் வந்து இந்த தேர்வு முறையானது தகவமைப்பு பரவல் என்று அழைக்கப்படுது. ஏற்கனவே பார்த்துருப்போம் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ், அதுவாகவும் அழைக்கப்படுகின்றது. எக்ஸாம்பிள்ஸ், டார்வின்ஸ் ஃபின்சஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பீக் சைஸ், அதனுடைய அழகு, பீக்னா அழகு, சைஸ்னா அளவு, அதனுடைய அழகோட அளவு, இன் ரிலேஷன்ஸ் டு சீட் சைஸ் இன்ஹாபிட்டிங் என்னது கேலாஃபேகஸ் ஐலாண்ட்ஸ். இந்த கேலாஃபேகஸ் தீவுக்கு வந்திருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். டார்வின் குருவிகள், அந்த டார்வின் குருவிகள் உணவாக பயன்படும் விதையின் அளவுக்கு ஏற்பட்ட அந்த குருவிகளோட அளவுகளின் நீளமும் மாறுபடுது. இந்த என்னது கேலாஃபேகஸ் தீவுகளில் வாழக்கூடிய அந்த குருவிகளின் உணவாக பயன்படும் விதையோட அளவுக்கு ஏற்ப அந்த குருவிகளின் அழகு, அது நீளமும் மாறுபடுது. குரூப் செலெக்ஷன்ஸ் அண்ட் செக்ஸுவல் செலெக்ஷன்ஸ் ஆர் அதர் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ். குழு தேர்வு மற்றும் பாலின தேர்வு ஆகியவை பிற தேர்வு முறைகள் ஆகும். த டூ மேஜர் குரூப் ஆஃப் செலெக்ஷன்ஸ் ஆர் அல்ட்ரூயிசம் அண்ட் கின் செலெக்ஷன்ஸ். இந்த குழு தேர்வின் இரண்டு முக்கிய வகை என்னன்னு பார்த்தோம்னா, அந்த அல்ட்ரூயிசம் அண்ட் கின் செலெக்ஷன்ஸ். இந்த அல்ட்ரூயிசம்ன்றது என்னது பொதுநலன், கின்றது உறவுமுறை தேர்வு. இந்த இரண்டும் வந்து என்னது குழு தேர்வின் இரண்டு முக்கிய வகைகளாக கருதப்படுகின்றன. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷனில் வந்து வாட் இஸ் மெக்கானிசம், அந்த என்னது மைக்ரோ எவல்யூஷன்ஸ் பார்த்தோம். மைக்ரோ எவல்யூஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு இனக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அலில் நிகழ்வெண்ணில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்துக்கு பேர் தானது மைக்ரோ எவல்யூஷன்ஸ் பார்த்தோம். இந்த மைக்ரோ எவல்யூஷன்ஸ் நடைபெறத்துக்கு என்னென்ன காரணிகள் தேவைப்படுதுன்னா, ஒரு 4 காரணிகள் தேவைப்படுது. அது என்னென்னு பார்த்தோம்னா, நேச்சுரல் செலெக்ஷன்ஸ், ஜெனடிக் ட்ரிஃப்ட், மியூட்டேஷன் அண்ட் ஜீன் ஃப்ளோ. இன்றைக்கி வந்து என்னது இந்த நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அந்த மைக்ரோ எவல்யூஷன்ஸ் அது நடைபெறத்துக்கு 4 ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்குது. அந்த 4 ஃபேக்டர்ஸில்